ஹலோ கைஸ், வெல்கம் டு Crackz Tech யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பார்க்குறோமா, இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டு போடும்போதும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே முதல்ல நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு போடுவாங்க. ஸோ அதிலும் பார்த்தீங்கன்னா மியூசிக் இந்த மாதிரி எதுவுமே வராது. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போஸ்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டில் மியூசிக் ப்ளே ஆகிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி போஸ்ட்டு போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் எப்படி உங்களோட ஃபோட்டோஸில் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோஸுக்கும் அந்த மியூசிக் ப்ளே ஆகிற மாதிரி எப்படி செட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது சொல்லி தான் இன்றைக்கி வீடியோன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பகுதியில் பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆல்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரியும் பயமா உங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டுக்கு வந்து பயமா மியூசிக் ப்ளே ஆகிற மாதிரி பண்ணுறதுக்கு வந்து பயமா நீங்கள் வேறு ஆப்பில் போய்ட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ண அந்த மாதிரிலாம் தேவையே கிடையாது. நீங்கள் பயமா இன்ஸ்டாகிராம் ஆப்லேயே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போவும் பயமா புதுசாக அந்த ஃபீச்சரும் பயமா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சர் உங்கள் அப்ளிகேஷன்லேயும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து பயமா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அப்டேட் பண்ணிங்க. அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபீச்சரும் பயமா எல்லாருக்குமே வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதுவும் பயமா மிகப்பெரிய வித்தையெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பயமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டும் பயமா நீங்கள் எப்பயும் போல் இந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இதிலும் பயமா போஸ்ட்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண பயமா இந்த மாதிரி மொபைலில் கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். ஸோ இப்போ நீங்கள் பயமா எந்த ஃபோட்டோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ பயமா செலக்ட் பண்ணிங்க. ஸோ உதாரணத்துக்காண்டி இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் மேலே ஆரோ சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ மறுபடியும் ஆரோ சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆவீங்க. ஸோ இதில் பாருங்கள், மேலேருந்து கீழே ஆடு ரிமைண்டர்னு சொல்லிட்டு போட்டு அது கீழே பயமா ஆடு மியூசிக்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அப்டேட் பண்ணிங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆடு மியூசிக் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எப்படின்னா இன்ஸ்டாகிராமில் பயமா ஒரு சில மியூசிக் வந்து பயமா காமிக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மியூசிக் பிடிச்சிருக்கோ அந்த மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேறு மியூசிக் எதுவும் சர்ச் பண்ண நினச்சிங்கன்னா மேலே சர்ச் மியூசிக்னு சொல்லிருக்கும், அது கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்க. ஸோ அந்த மியூசிக்கை தொட்டாவே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஸோ அந்த மியூசிக்கை லைட்டாக டச் பண்ணி எல்லாமே இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதெல்லாம் பயமா உங்களுக்கு எந்த இடம் மியூசிக் வந்து உங்களோட போஸ்ட்டில் ப்ளே ஆகுன்னு சொல்லி காமிக்கும். ஸோ அந்த இடத்த மட்டும் ட்ரிம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. வச்சதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோக்கு வந்து மியூசிக் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆடானதுக்கப்புறம் எப்பயும் போல் மேலே டிக் இருக்குமா கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ பயமா இன்ஸ்டாகிராமில் அப்லோட் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்னோடய ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இருப்பதில் இதான் பார்த்தீங்கன்னா அந்த நான் இப்போ அப்லோட் பண்ண ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோ பயமா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த சாங்கோட நேம் காமிக்கும். ஸோ இது கீழே பயமா வாய்ஸ் சிம்பிள் வந்து காமிக்கும். இப்போவும் பயமா இந்த போஸ்ட்டுக்கு சாங் வந்து பயமா ஆட் ஆகிக்கிட்டு இருக்கு, சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போவும் பயமா வேறவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த போஸ்ட்லும் பயமா மியூசிக் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் இருந்துச்சு அப்படின்னா அந்த மியூசிக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டில் இருக்கக்கூடிய மியூசிக் எப்படி உங்களோட ஃபோட்டோக்கு செட் பண்ணுறது அதையும் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போவும் பயமா உங்களோட எந்த மியூசிக் பிடிச்சிருக்கோ அந்த மியூசிக் உள்ள போஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. போஸ்ட் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் பயமா மேலே டாப்பில் பயமா அந்த மியூசிக் வந்து ப்ளே ஆகி அந்த மியூசிக்கோட நேம் காமிக்கும். ஸோ அதை லைட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே பயமா யூஸ் ஆடியோன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் பயமா ஃபஸ்ட்லேயே போஸ்ட்டுன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இப்போ பயமா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு ஆரோ சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மறுபடியும் ஆரோ சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எப்பயும் போல் டிக் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபோட்டோக்கும் பயமா அவங்க வச்சுருந்த மியூசிக் வந்து பயமா ஆட் ஆயிரும். ஸோ இதுவும் பயமா மிகப்பெரிய கிடையாது, ரொம்ப ஈஸியாக பயமா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் வந்து பயமா மியூசிக் ஆட் பண்ணி போஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராம் யூஸர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டாக போட்டு விடுங்க. நன்றி மக்களே, மீண்டும் உங்களை அடுத்த நாளது ஒரு மாசான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பை.